கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நிருபம் உலகமெங்கிலும் சிதறி இருக்கிற, அதாவது அந்த காலத்திலே ஆளுகையிலே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். ரோம சாம்ராஜ்யத்தின் தேசமெங்கிலும் சிதறி இருக்கிற யூதர்களுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்களுக்கு எழுதப்பட்ட நிருபம். ஆதலால் இதை ஆரம்பிக்கும் போதே ஆதி காலத்திலே என்று ஆதியாமம் ஆரம்பிப்பது போலவும், ஆதியிலே என்று ஆதியாமத்திலும் யோவான் சுவிசேஷ புத்தகத்திலும் ஆரம்பிப்பது போல இங்கேயும் பூர்வ காலங்களிலே என்று ஆரம்பிக்கிறது. இந்த பூர்வம், ஆதி, இவைகளெல்லாம் தொடக்க காலங்களிலே என்று ஒரு அர்த்தத்தை உடையதாக காணப்படுகிறது. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன். ஆதாம் ஏவாளிலிருந்தே இது சொல்லப்படுகிறது. உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் என்கிற விசுவாச தந்தைக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி பூர்வ காலங்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் சில சர்டனிட்டியாக ஆண்டவர் மக்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாக, அந்த காலகட்டங்களிலே வாழ்ந்த மனிதர்கள் புரிந்து கொள்ளுகிற விதமாக வகை வகையாகவும், அதன் பின்பு தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தேவன் வெளிப்பாடுகளை கொடுத்து மனிதர்கள் மூலமாகவும் வெளிப்படுத்தினார், திருவுள்ளம் பற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வானத்தையும் பூமியை ஆளுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறது. பாதாளமும் அவருடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளையும் சகல மனிதர்களையும் தேவன் தூசியிலே படிந்திருக்கிற, தராசிலே படிந்திருக்கிற தூசியை போல காணக்கூடிய உயரத்திலே அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் பூமியிலே நேரடியாக இறங்கி வருவாரெனால் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் தேவன் மனித ரூபத்திலே வருவதற்கு திட்டம் வைத்திருந்தாலும் அந்த காலங்களுக்காக காத்திருக்கிறார். ஆதலால் அந்தந்த காலங்களிலே வாழ்கிற மனிதர்களுக்கு மனிதர்கள் மூலமாகவே தனது சுவிசேஷ செய்தியை, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதை, அவர் மூலமாக மனிதர்களுக்கு ரட்சிப்பும் மீட்பும் உண்டாகக்கூடிய, பாவம் மன்னிப்பின் நிச்சயமும் உண்டாகக்கூடிய காரியங்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக செய்தியாகவும், முன் பிதாக்கள் மூலமாக அவருடைய வாழ்வியலின் மூலமாக நமக்கு சுவிசேஷ செய்தியாகவும் அறிவித்து வந்தார். இந்த ஒரே வசனத்தில், இந்த முதல் வசனத்தில் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் முழுவதும் அடங்கி இருக்கிறது. 2ஆம் வசனம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார் என்று சொல்லி இந்த புத்தகத்தை வாசிப்பவர்களும் இந்த நிருபம் எழுதப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் புரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காலத்திலே நானும் நீங்களும் என்று சொல்லி இந்த எழுத்தாளராகிய அவரும், இதை வாசிக்கிறவர்களாகிய யூதர்களும், இப்பொழுது நாம் வாசிக்கிறவர்களாகிய நாமும், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக காணப்படுகிறது. அதாவது கிறிஸ்து பிறந்த பின்பு உள்ள சம்பவங்களாக காணப்படுகிறது. குமாரன் மூலமாய் திருவுள்ளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்திருப்பதும், அவர் சர்வாதிகாரி என்றும், அவரே ஆதியிலே உலகங்கள் உண்டாக்கினார் என்றும், அவரே வருகிறவராகிய கர்த்தர் என்றும் 3 வேதாகமத்தையும் இந்த 2ஆம் வசனத்திலே அடக்கி விடுகிறார். இந்த முதல் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது ஜீசஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி ஆஃப் ஜீசஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாரை காட்டிலும் மேலானவர் என்பதை விளக்கப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. 3ஆம் வசனம் தேவனுக்கும் அதாவது கிறிஸ்துவுக்கும் இடையான தொடர்பை வெளிப்படுத்துகிறதாக காட்டுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று யோவான் சுவிசேஷ புத்தகத்திலே வாசிப்பது போல இந்த 3ஆம் வசனத்திலே எவர் இயேசு கிறிஸ்துவானவர், அவர் யாரு? யெகோவா தேவன், தூரத்திலே இருக்கக்கூடியவர். இவர் என்றால் நமது சமீபத்திலே இருக்கக்கூடியவர்களை சொல்லுவோம். அவர் என்றால் தூரத்திலே, நம்மை விட்டு தூரமாய் இருப்பவரை சொல்லுவோம். இவர் என்பவர் இயேசு கிறிஸ்துவானவர், நம்மோடு சமீபமாய் இருக்கிறவர். அவர் என்றால் பிதாவாகிய தேவன், இந்த மனிதனுடைய அறிவுக்கும் மனிதனுடைய புரிதலுக்கும் மனிதனுடைய வாழ்வியலான காலங்களுக்கும் அப்பாற்பட்ட தேவன், அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற தேவனுடைய மகிமையின் பிரகாசமும். அதாவது ஒளி ஒரு இடத்துல இருக்கலாம், ஒரு இடத்துல பாயிண்டிங்காக இருக்கலாம், ஆனால் அதை சுற்றியும் பிரகாசம் இருக்கும். அப்போது ஒளி என்பதை பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பிட்டும், அதனுடைய பிரகாசத்தை, அந்த பிரகாசம் எங்கும் வெளிச்சம் உண்டாகுவது போல அந்த மகிமையின் பிரகாசம் இயேசு கிறிஸ்துவானவருடைய வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவருடைய தன்மையின் சொரூபம், கேரக்டர், அவருடைய கேரக்டருடைய பிரதிபிம்பமாக இருக்கிறார். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய்
இதான் ஒரு ஹைலைட்டிங். அந்த பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை தான் கிறிஸ்துவாக இந்த பூமியிலே மாமிச சாயலாக இறங்கி வந்திருக்கிறது. அந்த வார்த்தை அப்படி இறங்கி வர முடியுமா? ஆம். அந்த வார்த்தை வானத்தை உண்டாக்கியது. அந்த வார்த்தை திடப்பொருளான பூமியை உண்டாக்கியது. அந்த வார்த்தை நம் கண்களால் காணக்கூடாத காற்று போன்ற இன்னும் புவியீர்ப்பு விசை, நம் இயற்கையிலே சுழன்று கொண்டிருக்கிற அந்த ஈர்ப்பு விசைகள், இவை ஒவ்வொன்றையும் உண்டாக்கியது. கண்ணிலே காணக்கூடாத 2 வஸ்துக்களை உண்டாக்கக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு உண்டு. அந்த வார்த்தை தான் நம்மையும் உண்டாக்கியது, உருவாக்கியது. அந்த வார்த்தை தான் நம்மளை புடமிடுகிறது, மனம் திரும்ப பண்ணுகிறது என்று சொல்லலாம். ஆதலால் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லி, இந்த முழு என்ன எழுதப் போகிறார் என்பதை, எபிரேயர் புத்தகத்தில் என்ன எழுதப் போகிறார் என்பதை ஒரு ஒட்டுமொத்த கருத்தாக, முன்னுரையாக கொடுத்து விடுகிறார். இந்த 3 வசனங்களுமே முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கியதாகவும், கிறிஸ்துவியல், தியாலஜி, தேவனை குறித்து படிக்கக்கூடிய படிப்பு, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வசனங்களாக காணப்படுகிறது. அப்படி இந்த வேத வசனத்தில் நம்ம ஆழமாய் பார்க்கும்போது, தம்மிலே தாமே அவர் ஒருவரே தனக்கு நிகரானவர், அவர் ஒருவரே தனக்கான காரியங்களை செய்து முடிப்பவர். தம்மிலே தாமே நம்முடைய பாவங்களை, ஏன்னா நம்மை நாம் சுத்திகரிக்க முடியாது, நம்மை நாம் ரட்சிக்க முடியாது, மனிதர்கள் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. ஆனால் தேவன் தம்மிலே தாமே அவர் எல்லாவற்றையும் தனக்கென்றும் தம்மை கொண்டும் அவரால் செய்ய முடியும். அதனால அவர் நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். கிறிஸ்துவானவர் பிறப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், உன்னதத்துக்கு ஏறி என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகளுடைய அந்த முதல் அதிகாரத்தில் உள்ள காரியங்களை சொல்லி ஒரு பரலோகத்துகளை ஏறி இருக்கிறார், இப்பொழுது வலது பரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். ஏன் நாம் இவரை குறித்து படிக்க வேண்டும் என்றால், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கப்படுத்தி எழுதுவதுதான் தொடர்ந்து உள்ள வசனங்கள். இவர் தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்தவர். இவர் எல்லா ஆவி நிலையிலே இருக்கக்கூடிய சகல வஸ்துகளிலும் மேன்மையானவர். எப்படி மேன்மையானவர் என்றால், இவர் தேவனுடைய குமாரன். இவரை ஆண்டவர் தேவன், யெகோவா தேவன், நான் உண்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லுகிறார். பிறப்பித்தேன் என்று சொல்வதை காட்டிலும் ஜெனிப்பித்தேன், ஒன்றுமில்லாமலிருந்து உருவாகுவதை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லக்கூடியது. நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா? அப்படி சொல்லவில்லை அல்லவா? நமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் அல்லவா? அப்படி என்றால் நாம் மிகவும் பிரமித்து பார்க்கக்கூடிய தேவதூதர்களை காட்டிலும் மேலானவர் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் என்று விளக்கப்படுத்துகிறார். ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் தேவதூதர்களை மிகவும் மகிமையாக கண்டார்கள். தேவ தரிசனத்தை அவர்கள் மிகவும் பிரத்யேகமாக கொண்டாடினார்கள். யாராவது ஒரு மனிதன் தேவதூதனை சந்தித்து விட்டான் என்றால் அவர்களை கொண்டாடுவார்கள். அப்படி கொண்டாடப்பட்ட நபர்களிலே ஒரு உதாரணம் தான் மோசே. முகமுகமாய் அவன் பேசினான் என்று பார்க்கிறோம். இப்படி தேவதூதர்களை காட்டிலும் மேலான ஒரு வெளிப்பாடு தான் இயேசு கிறிஸ்துவானவர். அவர்தான் குமாரன் என்று சொல்லுகிறது. குமாரன் என்ற சொல்லுக்கு நாம் மகன் என்று அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு தகப்பன் மகனை பெற்று போடுவது போல அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாரிசு, உறவு, என் சாயல், இதெல்லாம் குமாரன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை உடையதாய் காணப்படுகிறது. இந்த தெய்வீக உறவை தான் 8ஆம் வசனத்திலே குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் என்று தாவீது சங்கீதத்திலே எழுதுகிறார். அதாவது கிறிஸ்துவை தேவனே என்று அறிக்கையிட்டு அவருடைய பிதாவையும் தேவனே என்று அறிக்கையிடுகிறதைத்தான் இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி உம்மை குறித்தும் உம்முடைய சிங்காசனத்தை குறித்தும் நீர் நீதியுள்ள செங்கோலை எடுத்து அரசாட்சி செய்கிறவர் என்றும், தேவ நீதியை
விரும்புகிறவர் என்றும், உம்முடைய பிதாவாகிய நீதியை நிலைநாட்ட வந்தவர் என்றும், அக்கிரமத்தை வெறுத்திருக்கிறீர். ஆதலால் தேவனுடைய நீதியை நிலைநாட்டுவதற்கு தோழர்களை பார்க்கிலும் என்றால் லூசிபர் போன்ற அநேக தூதர்களை பார்க்கிலும் மனிதர்களை பார்க்கிலும் உம்மை தேவன் தமது ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அதாவது நீதியை நிலைநாட்ட பிறந்த மகனே என்று சொல்லி தேவன் அவருக்கு அபிஷேகம் செய்தாராம். நாம் நினைப்போம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அடக்கணப்பட்டு உயிர் தெழுந்த பின்பு தானே நடந்தது. அது எப்படி தாவீதின் காலத்திலே சொல்லப்பட்டது என்றால், உங்களுக்கும் எனக்கும் தான் இறந்த காலம், நிகழ்காலம், வருகாலம் என்றெல்லாம். தேவனுக்கு அவர் எல்லா காலங்களிலும் வாழ்கிறவர். அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு ஆரம்பமும் முடிவும் இல்லை. ஆதலால் அவர் இனிமேல் நடக்கப் போகிறவைகளை நடந்தவைகளாக அவரால் காண முடியும். இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து வேதம் சொல்லும்போது, அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லுகிறதல்லவா? அந்த வசனங்களை எல்லாம் நாம் ஆழமாக கவனிக்கும் போது இந்த வார்த்தைகள் நமக்கு புரியும். நாமும் நித்தியமாகத்தான் வாழுவோம். இந்த சரீரத்தில் அல்ல. இந்த சரீரத்தில் மரணம் உண்டாகிறது. இந்த ஆத்மா தேவனை பற்றி கொண்டு இருக்குமானால் தேவனோடு வாழும். இந்த ஆத்மா தேவனை பற்றி கொள்ளவில்லை என்றால் நித்திய மரணத்திலே இருக்கும். அதை ஆங்கிலத்தில் எட்டர்னல் லைஃப், எட்டர்னல் டெத் என்று சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவனுடைய ஆளுகை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதை தொடர்ந்து இந்த வசனம் வலியுறுத்துகிறது. நீர் ஆதியிலே பூமியை அசைபாரப்படுத்தினீர், நீர்தான் ஆதியிலே படைத்தீர். வான வார்த்தை தானே, தேவ வார்த்தை தானே உண்டாக்கியது எல்லாவற்றையும். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறது. எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவானவர் என்கிற நாமத்தை நாம் கேட்கும் போதெல்லாம் அவர் தேவனின் வார்த்தை மனித சாயலிலே நம்மோடு கூட தங்கி இருந்து வாழ்ந்து நம்மை உணரச் செய்வதற்காக மனித சாயலாக வந்தார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனாலும் இவைகளெல்லாம் அழிந்து போகும், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு காலம் வரும் அவைகள் முடிந்துவிடும் என்று இந்த முதல் அதிகாரம் முழுவதிலுமே தேவன் ஆதியிலே என்று ஆரம்பிப்பது போல ஆரம்பித்து இறுதியிலே, இது இரண்டுமே மனித வாழ்வியலின் ஆரம்பமும் மனித வாழ்வியலின் இறுதியும். அது ஆண்டவருடைய ஆரம்பம் அல்ல, ஆண்டவருடைய முடிவு அல்ல. மனிதனுடைய வாழ்வியலின் ஆரம்பமும் மனிதனுடைய வாழ்வியலின் முடிவுமாய் இருக்கிறது. இப்படி இரண்டாம் வருகை வரைக்கும் நடக்கக்கூடிய சகல சம்பவங்களிலும் மேன்மையானவர், மேலானவர் இயேசு கிறிஸ்துவானவர் என்பதை முழு அந்த ஒரு அத்தியாயத்திலே முழு வேதாகம சத்தியங்களையும் அவர் சொல்லிவிடுகிறார். 12ஆம் வசனத்திலே தேவனுடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறவர், சுத்திகரிக்கிறவர். அதை செய்து முடிக்கும் வரைக்கும், உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களுக்கு அவர் யாருக்கும் சொல்லவில்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கு சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு விரோதமாயிருக்கிற லூசிபர் என்கிற அந்த சத்துரு அதம் பண்ணப்படும் வரைக்கும் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பிரதான ஆசாரியனாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அடுத்து வருகிற அத்தியாயங்களிலே இந்த பிரதான ஆசாரியன் ஊழியங்கள் எப்படிப்பட்டது என்பதை விளக்கப்படுத்துகிறார் இந்த எழுத்தாளர். அப்படி என்றால் இந்த தூதர்கள் என்ன செய்கிறார்கள்? அதைத்தான் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களின் நிமித்தம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் தேவனால் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று. இது ஆமல்ல, அப்படித்தானே அப்படின்னு கேள்வி கேட்டு நிறைவு செய்கிறார். ஆழமான இந்த வார்த்தைகளை நீங்கள் புரிந்து தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை வரங்களை நினைத்து நன்றியோடு இன்னும் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.